இது வெற்றியின் நேரம். கீடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. நலனும் மரணும் என் கீடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என்னோடு என்றும் நீ யெகோவா நிசி, ஜெய கோடி நீ யெகோவா ரஃபா, யெகோவா ஷலோம். தேவன் சகாயர் எனக்கு, எவருக்கும் அஞ்சிடேனே, ஒரு போதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன்.
எல்லாரும் சொல்லுவோம், நான் ஜீவ வசனத்தை பற்றி கொண்டு இருள் நிறைந்த இந்த உலகத்திலே சுடரை போல பிரகாசிக்கிறேன். வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 முதல் வாசிக்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆண்டவராய் இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதுதான் வெற்றி வாழ்க்கைக்கு ஆரம்பம். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எத்தனை பேர் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், நான் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் எல்லாரும் அருமையானவர்களே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா, அவருடைய குடும்பம் ராஜ குடும்பம். கவனிங்க, அந்த ராஜ குடும்பத்திலே அருமையானவர்களே நாம் பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் ராஜகுமாரர்கள், ராஜகுமாரத்தைகள். அருமையானவர்களே, இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, ராஜ குடும்பங்கள் இருக்கிறது. எல்லாரும் ராஜ குடும்பத்தில் பிறக்கல. ராஜ குடும்பத்தில் வெகு சிலர் மாத்திரம்தான் பிறந்திருக்கிறாங்க. அந்த ராஜ குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளை பார்த்து வெளியே இருக்கிற ஆட்கள் சொல்றாங்க, அடே அப்பா, பிறந்தா இவங்கள மாதிரி பிறக்கணும், இல்லைன்னா பிறக்காம இருக்கணும். பாக்கியசாலிகள், அதிர்ஷ்டசாலிகள், கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ராஜ குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க உலகத்தில் இருக்கிற மனிதர்கள். ஆனா நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ராஜ குடும்பத்தை பார்க்கலாம் அருமையானவர்களே, நம்ம தேவனுடைய ராஜ குடும்பம் மிகப்பெரியது, மிக சிறந்தது. ஆகவே இன்றைக்கு அருமையானவர்களே, அந்த பாக்கியவான்கள் யார், அந்த அதிர்ஷ்டசாலிகள் யார், அந்த கொடுத்து வைத்தவர்கள் யார்? நாம தான். நாம தான் பாக்கியவான்கள், நாம தான் அதிர்ஷ்டசாலிகள். அருமையானவர்களே, ராஜ குடும்பத்தில் வெகு சிலர் மாத்திரம் தான் பிறகுறாங்க இல்லையா? இந்த தேவனுடைய ராஜ குடும்பத்திலையும் வெகு சிலர் மாத்திரம் தான் பிறந்திருக்கிறாங்க. வெளியே இருக்கிற ஆட்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம ரொம்ப சொற்ப ஜனங்களா இருக்கிறோம். நம்மை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், நான் உங்கள் நாயகர், நான் உங்களை, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து. ஊர்ல எத்தனை பேரு? ஊரில் ஒருவனும், வம்சத்தில் எத்தனை பேரு? 2 பேரு. கவனிங்க, ஊர்ல ஒரு ஆளு, அந்த ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா நாம. வம்சத்தில் 2 பேரு, அவங்கள தான் கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டாராம். அந்த 2 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா நாம தான். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், அந்த ஒருவனாய் என்னை தெரிந்து கொண்டபடியால் உமக்கு நன்றி. அந்த வம்சத்தில் 2 பேராய் என்னை தெரிந்து கொண்டபடியால் உமக்கு நன்றி. தெரிந்து கொண்டு இந்த ராஜ குடும்பத்தில் என்னை பிறப்பித்து ராஜகுமாரனாக மாற்றி இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் நன்றி சொல்ல விரும்புறீங்க? கவனிங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்மை பார்க்கல நல்லவர்கள் வெளியே இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார், ராஜகுமாரர்களாக மாற்றி இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. கவனிங்க, இந்த உணர்வு பெருகும் போது கிறிஸ்தவ ஜீவியம் ரொம்ப பரவசம் உள்ள ஜீவியமாக மாறிவிடுகிறது. கவனிங்கள், தேவனுடைய பிள்ளைகளாக ராஜகுமாரர்களாக நாம் இருக்கிறோம் என்று இங்கே நாம் பார்த்தோம். தேவனுடைய பிள்ளைகள் என்றால் என்ன அடங்கி இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். பல குறிப்புகளை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கடைசியாக ஒன்றை நாம் பார்த்தோம். தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடினாலே தேவன் நமக்காக திட்டமிடுகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் அருமையானவர்களே நமக்காக திட்டங்களை போட்டு வகுத்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்மை குறித்து அவர் பெரிய திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறார். இன்னைக்கு குடும்பத்தில் பிள்ளைகள் பிறகுறாங்க. பிறந்த உடனே அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் அந்த பிள்ளையை குறித்து என்ன செய்யறாங்க? திட்டம் போடுறாங்க.
விசேஷமா அப்பா திட்டம் போடுறாரு. இந்த பிள்ளைய எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், இந்த பிள்ளைக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம், இந்த பிள்ளைய எப்படி முன்னேற்றி விடலாம் என்கிற திட்டங்கள்லாம் அப்பா போட ஆரம்பிச்சிடாரு. பிள்ளை அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. ஒரு குடும்பத்தாரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவங்க குடும்பத்தில் பிள்ளைகள் வயிற்றுல உருவாயிட்டாங்கன்னா உடனே அந்த ஊரில் இருக்கிற சிறந்த பள்ளிக்கு சென்று அங்கே டொனேஷன் கொடுத்து 3 வருஷத்துக்கு பின்னாடி அந்த ஸ்கூலில் சேரப்போகிற அந்த பிள்ளைக்காக ஒரு சீட்டை ரிசர்வ் பண்ணிடுவாங்களாம். அடே அப்பா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக என்ன திட்டம் பாருங்க. இன்னும் பிள்ளை பிறக்கவே இல்லை, ஆனால் சீட்டு ரிசர்வ்டு இருக்குது, ரிசர்வ் ஆயிடுச்சு. கவனிங்க. ஆனால் நான் சொல்லுறேன், நம்ம அப்பா இவங்களை பார்க்கலாம் அதிகம். நம்ம அப்பா இருக்கிறாரு, இவங்க பாருங்க கருவுல பிள்ளைகள் வயிற்றுல உருவான பிறகுதான் இவங்க திட்டம் போட்டு காரியங்களை செய்யறாங்க. நாம கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை குறித்து பெரிய திட்டங்களை நம்முடைய தேவன் வகுத்து வைத்து விட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி கத்திரி சோதரிப்போம். நம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அருமையானவர்களே. அவர் நம்மை குறித்து உயர்ந்த திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார். இப்போ இதை அருமையானவர்களே நாம் விசுவாசிக்க வேண்டும். கவனிங்க, விசுவாசிக்கும் போதுதான், இதை நம்பும் போதுதான், இதை எதிர்பார்க்கும் போதுதான் நம்மை குறித்து உயர்ந்த திட்டங்கள் நிறைவேறப் போகிறது. கவனிங்க, பிசாசு இருக்கிறானே, அவன் நம்மை குறித்து அழிவின் திட்டங்களை வச்சிருக்கிறான். நாம அவிசுவாசப்பட்டு சந்தேகத்துக்கு இடம் கொடுத்து அருமையானவர்கள் அவனுக்கு வாசலை திறந்து விட்டுறக்கூடாது. அவனுக்கு திறந்து விட்டா அழிவின் சக்தியில நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அவன் கொண்டு வந்துருவான், அழிவின் வேலையில நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அவன் கொண்டு வந்துருவான். ஆனால் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போது பிசாசுக்கு கதவு அடைக்கப்பட்டு போய்விடுகிறது. அருமையானவர்களை, விசுவாசிக்கும் போது கர்த்தருக்கு வாசல் திறக்கப்படுகிறது. கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற உயர்ந்த திட்டங்களை அவர் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற உயர்ந்த திட்டங்களை நிறைவேற்றும்படிக்கே இன்றைக்கே அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். கொலோசியர் 1 அதிகாரம் 27வது வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். விளங்குற மாதிரி சொல்றேன். கிறிஸ்துவானவர் ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுப்பதற்காகவே உங்களுக்குள்ளே இருக்கிறார். மகிமையின் நம்பிக்கையாக நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும்படி, பிரகாசமான எதிர்காலத்தை கொடுக்கும்படி நமக்குள்ளே இருக்கிறார். கவனிங்க, நமக்குள்ளே ஏன் இருக்கிறாரு? நம்மை பக்திமான்களாக மாற்றுவதற்காக அல்ல. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ஒரு பெரிய பக்திமான். இல்ல, உங்களை பக்திமானாக மாற்றுவதற்காக இயேசு உங்களுக்குள்ள வரல. உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக வந்திருக்கிறார். ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்கும்படி வந்திருக்கிறார். உங்களை குறித்து தேவன் போட்டு வைத்திருக்கிற அந்த உன்னதமான திட்டங்களை நிறைவேற்றும்படி கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம். கிறிஸ்துவானவர் ஒளிமயமான எதிர்காலத்தை எனக்கு கொடுக்கும்படி எனக்குள்ளே வந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தெரிவிக்க சோதரிப்போம். பாருங்கள், கர்த்தர் வைத்திருக்கிற உன்னதமான திட்டங்கள் அவைகளை நிறைவேற்றும்படி இன்றைக்கு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு குறிப்பு, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே தேவ ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவ ஆவியானவர் என்னை நடத்துகிறார். ரோமர்ல வாஸ்தம் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார்? நடத்துகிறார் என்று அருமையானவர்களை வேதம் சொல்லுகிறது. தேவ ஆவியானவர் நடத்துகிறார் சொன்ன மாத்திரத்தில் இன்னைக்கு ஆவிக்குரிய மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆமா பிரதர், தரிசனம் வருது, சொப்பனம் வருது, தீர்க்க தரிசனம் வருது, தேவதூதன் வர்றான் போறான், பாதாளத்துக்கு இறங்குற ஒரு காட்சியை பார்க்கிறேன், பரலோகத்துக்கு ஏறுற காட்சியை பார்க்கிறேன்னு சொல்லி இதுதான் இப்படிதான் ஆவியானவர் நடத்துகிறார் என்று அருமையானவர்களை அநேக ஆவிக்குரிய மக்கள் நம்புகிறார்கள். கவனிங்க, நான் சொல்லுறேன், சில காட்சிகள் தெரியலாம், சில சொப்பனங்கள் வரலாம், இவைகளெல்லாம் என்றைக்கோ நடக்கிற அபூர்வமான காரியங்கள். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசியையும் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார்.
கவனியங்கள், ஒவ்வொரு நாளும் அவர் இப்படி அபூர்வமான காரியங்கள்னால நம்மளை நடத்துறது இல்ல. சில காட்சிகள் தெரியலாம், சில சொப்பனங்களை நீங்க பார்க்கலாம். அது வேத வசனத்துக்கு ஒத்து இருக்குதான்னு பாருங்க. முதல்ல வேத வசனத்துக்கு ஒத்து இருக்கிறதா, வாழ்வு கொடுக்கிற வேத வசனங்களுக்கு ஒத்து இருக்குதான்னு பாருங்க. அப்படி ஒத்து இல்ல, அது பயப்படுத்துகிறதாக இருக்கிறது, அது கலங்கடிக்கிறதாக இருக்கிறதுன்னு சொன்னா அந்த தரிசனத்தை அந்த சொப்பனத்தை தூக்கி தூர எறிஞ்சிட்டு கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யுங்க, பிடித்துக் கொள்ளுங்கள். கவனிங்க, இந்த தரிசனம் சொப்பனம்லாம் அபூர்வமான காரியம், எப்போ நடக்கிற ஒரு காரியம். ஆனால் இப்படிப்பட்ட அபூர்வமான காரியங்களினாலே ஒவ்வொரு நாளும் விசுவாசிகளை கர்த்தர் நடத்துறது இல்ல. ஒவ்வொரு நாளும் விசுவாசிகளை அருமையானவர்களே தேவ ஆவியானவர் உள்ளே இருந்து நடத்துகிறார், உள்ளே இருந்து ஆலோசனை சொல்லுகிறார், உள்ளே இருந்து வெளிச்சம் காட்டுகிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. நம்முடைய ஆவியை கர்த்தர் மறுபடியும் பிறப்பித்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குள்ளே தேவ ஆவியின் பிரசனம் இருக்கிறது. உள்ளே இருக்கிற ஆவியானவர் அருமையானவர்களே நம்முடைய ஆவியிலே அவர் பேசுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி பேசிதான் ஒவ்வொரு விசுவாசியையும் கர்த்தர் என்ன செய்கிறார், நடத்துகிறார். ஆகவே அருமையானவர்களே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் என்று நாம் பார்த்தோம். கவனிங்க, இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் நடத்தினார் என்று பழைய ஏற்பாட்டை நாம் வாசிக்கிறோம். திருப்போம் என்னாமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறேன். மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்குமிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். 22வது வசனம். மேகமானது 2 நாளாவது, 1 மாதமாவது, 1 வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கி இருப்பார்கள். அது உயர எழும்பும் போதோ பிரயாணப்படுவார்கள். இஸ்ரவேல் மக்கள் எப்படி ஆவியினால் நடத்தப்பட்டார்கள் என்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம். மேகம் அருமையானவர்களே ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆவியானவர் வெளியே ஒரு மேகத்திலே இருந்து அவர்கள் கண்கள் பார்க்கிற ஒரு ரீதியிலே அவர்களை வழி நடத்தினார். மேகம் வாசஸ்தலத்தில் தங்கி இருக்கும் போது இஸ்ரவேல் மக்கள் பாளையம் இறங்கி இருந்தார்கள், அவங்க புறப்படல. மேகம் எழும்பும் போது அருமையானவர்களே இஸ்ரவேல் மக்கள் பிரயாணம் பண்ணினார்கள். கவனிங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும் மேகத்தில் இருக்கிற தேவ ஆவியானவர் வழி நடத்தலன்னா நான் வழி நடக்க கூடாது. அவர் அங்கேயே தங்கி இருக்கும் போது நான் நடந்தேன்னா நான் திசை கட்டு போயிருவேன். ஏன்னா பாதை எனக்கு தெரியாது, பாதை அவருக்கு தெரியும். அவர் எப்ப நடத்துகிறாரோ அப்ப நான் நடக்க போறேன், அவர் எப்ப நடத்தலையோ அப்ப நான் பேசாம இருக்க போறேன். இப்படி அருமையானவர்களே இஸ்ரவேல் மக்கள் ஆவியானவருடைய நடத்துதலை 100% சார்ந்திருந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அதை பார்க்கலாம் அதிகம். அருமையானவர்களே எல்லாரும் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் ஆவியினால் நடத்தப்பட்டார்கள். இன்றைக்கு நம்மையும் கர்த்தர் அருமையானவர்களே அவர் நடத்துகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு தேவையான ஒரு காரியம் என்னன்னா கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்துதலை 100% சார்ந்து இருக்க வேண்டும். கவனிங்க, வாசிப்போம். யாத்திராகமம் 13, 21, 22 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து என்ன செய்யவில்லை, விலகி போகவில்லை. ஆண்டவர் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார் பாருங்க. என்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆனார்களோ அன்றைக்கு அவர்களை கரம் பிடித்த கர்த்தர் அருமையானவர்களே அவர்களை வழி நடத்தும்படி அவர்களை விட்டு விலகி போகவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கூடவே தான் கர்த்தர் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கவனிங்க, பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் மக்களை பார்க்கிறோம் சிறந்த ஸ்தானத்திலே இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் அவர்களுக்கு வெளியே இருந்தார், மேகத்திலே அவர்களுக்கு தரிசனமானார். ஏனென்றால் அவருடைய உள்ளம் பாவத்தினால் நிறைந்திருந்தது, பாவம் கழுவப்படவில்லை, இயேசு சிலுவையிலே மரிக்கவில்லை, மனுஷனுடைய உள்ளம் தேவனுடைய ஆலயமாக மாறவில்லை. ஆகவே தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் மனுஷனுக்குள்ள வரல. ஆனா இன்னைக்கு நம்முடைய உள்ளங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய உள்ளங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. தேவ ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்கிறார், வாசம் பண்ணுகிறார். கவனிங்க, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் மக்களை விட்டு நான் எப்படி விலகாதிருந்தேனோ அதே போல உன்னை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கவனிங்கள், ஒவ்வொரு நாளும்
சரியான பாதையிலே நம்மை நடத்தும்படி கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். எது வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்துவார்? வாசிக்கலாம். சங்கீதம் 48:14 வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் எது வரைக்கும் நடத்துவார்? மரண பரியந்தம் நடத்துவார். கவனிங்க. ஆகவேதான் நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, பேதைகளாயிருந்தாலும் திசை கேட்டு போவது இல்லை. ஏனென்றால் அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார். மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறார். கவனிங்க. மரணம் வரைக்கும் நடத்துவாரு, மரணத்துக்கு அப்புறமும் நடத்துவாரு. கைவிடாத தேவன். இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, சில கணவன்மார் இருக்கிறாங்க, மனைவியை கரம் பிடிச்ச நாளில் சொல்றாங்க, நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா சுயநலமான ஆட்கள் பாருங்க, ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா பாதியிலேயே மனைவியை கைவிட்டுட்டு என்ன செஞ்சிடறாங்க? ஓடிடுறாங்க. சில சுயநலம் பிடிச்ச மனைவிகளும் அப்படிதான், பாதியிலே கணவனை கைவிட்டுட்டு என்ன செஞ்சிடறாங்க? ஓடிடுறாங்க. பெற்றோர்கள் சுயநலத்துக்கு இடம் கொடுத்து பிள்ளைகளை கைவிட்டுறாங்க. இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் அன்பே உருவானவர், அவர் இரக்கமே உருவானவர். அவர் அருமையானவர், ஒரு சுயநலவாதி கிடையாது. அவர் நம்முடைய நல்வாழ்வை விரும்புகிற கர்த்தர். அவர் சொல்றாரு, நான் உன்னை கரம் பிடிச்சிருக்கிறேன், மரண பரியந்த உன்னை நடத்துவேன், மரணத்துக்கு பிறகு உன்னை நடத்துவேன், பயப்படாத. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கவனிங்க. இஸ்ரவேல் மக்களை கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தினார்னு பார்க்கிறோம். என்ன நோக்கத்தோடு நடத்தினார்? யோசித்து பாருங்க. எதற்கு நேராக நடத்தினார்? எதற்கு நேராக நடத்தினார் தெரியுமா? கானான் தேசத்துக்கு நேராக நடத்தினார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராக அவர்களை நடத்தினார். ஒரு லட்சியம் இல்லாம, ஒரு நோக்கம் இல்லாம கர்த்தருடைய ஆவியானவர் யாரையுமே நடத்துகிறது இல்லை என்பதை தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரையும் பாலும் தேனும் ஓடுகிற அனுபவத்துக்கு நேராக தான் கர்த்தர் நடத்துகிறார். ஒவ்வொருவரையும் விசாலமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக, இனிப்பான வாழ்க்கைக்கு நேராக தான் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துகிறார். நோக்கம் இல்லாம யாரையுமே நடத்துறதில்ல. அருமையானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, சில நேரங்களில் ஆவியானவருடைய நடத்துதல் என்ன செஞ்சிட்டாங்க? விட்டுட்டாங்க. கர்த்தரை சார்ந்து இருக்கிறதுக்கு பதிலாக முறுமுறுப்புக்கு இடம் கொடுத்தாங்க, சந்தேகத்துக்கு இடம் கொடுத்தாங்க, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்தாங்க. வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், செங்கடலை தாண்டின உடனே அங்க இருந்து அந்த கானான் தேசத்துக்குள்ள போவதற்கு இடைப்பட்ட அந்த வனாந்தர தூரம் 160 மைல் என்று சொல்லுகிறார்கள். 160 மைல்கள்ல அந்த வனாந்தரம் இருக்கிறது. நடந்து போனா அந்த கானான் தேசத்துக்குள்ள போயிடலாம். பொடிநடையா நடந்திருந்தாங்கன்னா 40 நாள்ல அந்த வனாந்தரத்தை கிராஸ் பண்ணி கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போயிருப்பாரு. ஆனா பாருங்க, சில நேரங்கள்ல ஆவியானவருடைய நடத்துதலை விட்டுட்டாங்க, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்தாங்க, முறுமுறுப்புக்கு இடம் கொடுத்தாங்க, சந்தேகத்துக்கு இடம் கொடுத்தாங்க, கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க, மோசேக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. அதன் விளைவாக அருமையானவர்களே 40 நாட்களில கடக்க வேண்டிய அந்த வனாந்தரத்தை 40 வருஷங்கள் நடந்தார்கள். இது பெரிய அற்புதம், அவிசுவாசத்தின் அற்புதம். 40 நாள்ல கடக்க வேண்டிய வனாந்தரத்தை 40 வருஷம் நடக்கிறதா? அவிசுவாசப்பட்டா அப்படிதான் சுத்திட்டே தெரிய வேண்டியதான். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் என்ன விரும்பினார்னா, இவங்க 40 நாள்ல கடந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். கர்த்தர் மாறாதவர். கவனிங்க, என்னைக்கும் அவிசுவாசத்துக்கும் சந்தேகத்துக்கும் முறுமுறுப்புக்கும் நாம இடம் கொடுக்காம 100% அருமையானவர்களே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறார் என்று நாம் அவரை சார்ந்திருப்போமானால், அருமையானவர்களே கர்த்தர் வெகு சீக்கிரமாக எல்லாரையும் பாலும் தேனும் ஓடுகிற அனுபவத்துக்குள்ளாக நடத்துவார். தேவையெல்லாம் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்துதலை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, ஒரு சந்ததி அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்குள்ள போகாம வனாந்தரத்தில் செத்து போயிட்டாங்க. அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் தான் அதுக்கு காரணம், கர்த்தர் தான் அவங்கள 40 வருஷம் வனாந்தரத்தில் சுத்தி அலைய பண்ணாரு. இல்லை, வேதத்தை சரியா படிக்கல. வேதம் என்ன சொல்கிறது? வாசிங்க, எபிரேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம்.
19வது வசனம். ஆதலால் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவிசுவாசத்தினாலே, எல்லாரும் சொல்லுவோம் அவிசுவாசத்தினாலே. அவிசுவாசத்தினாலே அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். கவனிங்க, ஆவியானவர் 40 வருஷம் அவங்கள வனாந்தரத்துல அலைய பண்ணாருன்னு போடல. கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாம நடத்துகிறவர் அல்ல. வீணா கொண்டு போய் அருமையான நாளையும் பொழுதையும் பாருங்க விரயமாக்கும்படி ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வரும்படி கர்த்தர் அப்படி நடத்துகிறவர் அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இவங்க அவிசுவாசிக்கு இடம் கொடுத்தாங்க. கர்த்தருடைய நடத்துதல க்ளோஸா இவங்க ஃபாலோ பண்ணல. ஆகவே இவங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள நுழையாம முடியாமல் போய்விட்டது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அருமையானவர்களே ஒரு நாளும் கஷ்டத்துக்குள்ள நம்மை நடத்துகிறவர் அல்ல. தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். நஷ்டத்துக்குள்ள நடத்துகிறவர் அல்ல. பிரச்சனைகளுக்குள்ளேயும் போராட்டத்துக்குள்ளேயும் கர்த்தர் நடத்துகிறவரே அல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிறைய பிரசங்கங்கள் நடக்கிறது. கர்த்தர் உன்னை கஷ்டத்துக்குள்ள நடத்துறாரு, நஷ்டத்துக்குள்ள நடத்துறாரு, கழுத்தை ஒடிக்கிறாரு, கையை ஒடிக்கிறாரு, காலை ஒடிக்கிறாரு, இப்படி எல்லாம் உன்னை கஷ்டத்துக்குள்ள நடத்தி சில பாடங்களை உனக்கு கற்றுக் கொடுக்கிறாரு என்று அருமையானவர்களே பிரசங்கங்கள் நடக்கிறது. கர்த்தர் அப்படி நடத்துகிறவர் அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எங்க ஊருக்கு போயிருந்தேன். அங்க போயிருக்கும்போது அங்க ஒரு வீட்டு கூட்டம் நடந்துச்சு. அந்த வீட்டு கூட்டத்தில் ஒரு பிரசங்கியார் வந்திருந்தாரு. அந்த பிரசங்கியார் பாருங்க, அன்னைக்கு அவருடைய பிரசங்கத்தின் தலைப்பு என்னன்னா யாருக்கு தெரியும். பைபிள்ல எங்க எங்க இருக்குது எல்லாத்தையும் எடுத்து யாருக்கு தெரியும். அதாவது கர்த்தருடைய நடத்துதல் யாருக்குமே தெரியாது. பாருங்க, அன்னைக்கு ஒரு நாள் கூட்டத்திலே நான் குழம்பி போயிட்டேன். நல்ல வேளை இந்த சபையில வந்து ஒட்டிக்கிட்டேன். அருமையானவர்களே, யாருக்கு தெரியும் கர்த்தர் எப்படி நடத்துவார்னு யாருக்கு தெரியும் சொல்லி அருமையானவர்களே பேசி விட்டாரு. இவ்வளவு நல்ல கர்த்தரை பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு நேராக நடத்துகிற கர்த்தரை பற்றி இப்படி ஒரு குழப்பமான ஐடியாவை என்கிட்ட கொடுத்துட்டாரு. கவனிங்க, தொடர்ந்து அங்கேயே இருந்திருந்தேன்னா போச்சு. ஆனா இங்க வந்தா தெரியுது கர்த்தருடைய ஆவியானவர் சத்தியத்தின் மூலமா என் கூட பேசுறாரு. யாருக்கு தெரியும்? ஒருவேளை உலகத்தாருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு தெரியும். ஏனென்றால் தேவன் தம்முடைய திட்டங்களை ஆவியானவர் மூலமாக உனக்கு வெளிப்படுத்துகிறார். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியும், அடுத்த வாரம் என்ன நடக்கும் தெரியும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும் தெரியும். எப்படி தெரியும்? வேதம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுது பிரதர்? ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஏனால் தேவன் சொல்லி இருக்கிறார், நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள ஒவ்வொரு நாளும் என்னை தொடரும். இன்னும் சொல்ல போனா இந்த வருஷத்தை காட்டிலும் அடுத்த வருஷம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். இந்த வருஷத்தை பார்க்கலாம் அடுத்த வருஷம் அதிக பிரகாசமா இருக்கும். எல்லாரும் கரங்களை தெரிவிக்க சோதரிப்போம். இப்படிதான் கர்த்தர் நடத்துகிறார். அருமையானவர்களே, இன்னைக்கு குழப்பி விடுறதுக்கு தான் பிரசங்கியார்கள் இருக்கிறாங்க. ஒரு பிரசங்கியார் சொன்னாராம், அடியேனுக்கு அடுத்த வேளை ஆகாரம் எங்கிருந்து வரும் என்று தெரியாது. உடனே அதை பார்த்த உடனே மக்கள்லாம், டே அப்பா என்ன பெரிய பரிசுத்தவான், அடுத்த வேளை சாப்பாடு எங்கிருந்து வரும்னு தெரியாதான். சந்தேகத்தை மேன்மைப்படுத்தக்கூடாது. கவனிங்க, நான் சொல்றேன், எனக்கு அடுத்த வேளை சாப்பாடு எங்க இருந்து வரும்னு தெரியும். எங்க இருந்து வரும் தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வரும். அவர் தான் என்னை போஷிக்கிறாரு. கவனிங்கள், சும்மா அறிவீனத்தை ரொம்ப மேன்மைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, வேதத்தை ஆழமாய் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்துக்கு நேராக நடத்துகிறார். சில நேரங்களில் கவனிங்க, சில முக்கியமான குறிப்புகளை சொல்லுகிறேன், விட்டுறக்கூடாது. சில நேரங்களில் அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும் போது, தேவ சித்தத்தை நமக்கு தெரிவிக்கும் போது, அது ஒருவேளை இந்த மாம்சத்துக்கு இஷ்டமில்லாமல் இருக்கலாம். ஏனென்றால் மாம்சம் இன்னும் ரட்சிக்கப்படலை, ஆவிதான் ரட்சிக்கப்பட்டிருக்குது. மாம்சத்தின் வழியாதான் அருமையானவர்களே பிசாசு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நுழையிறதுக்காக என்ன செய்யறான்? பிரயாசப்படுகிறான். இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறது. இது உலகத்தின் பாதையில நம்ம இழுக்கிறதா இருக்கிறது. ஆனால் ஆவிக்குள்ளே தேவாவியானவர் இருக்கிறார்.
கவனிங்க, அவருடைய உதவியோடு இந்த மாம்சத்தை நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? கட்டுப்படுத்த வேண்டியது இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இதை அது இஷ்டத்தின்படி விட மாட்டேன். நான் தேவ சித்தத்தை செய்வதற்கு என்னுடைய மாம்சத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். கவனிங்கள், தேவனுடைய சித்தத்தை நமக்கு விளக்கி காண்பிக்கும் போது சில நேரங்களில் இந்த மாம்சத்துக்கு இஷ்டமாயிராது. ஆனா நாம் மாம்சத்தின்படி பிழைக்கிறவர்கள் அல்ல, நாம் ஆவியின்படி பிழைக்கிறவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க, நான் படிச்சு முடிச்ச போது எம்ஏல நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கியிருந்தேன். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி எனக்கு படிப்பே வராது, எழுதின பேப்பர்லாம் ஃபெயிலு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அருமையானவர்களே கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்தாரு, நல்ல அறிவை கொடுத்தாரு. எம்ஏல காலேஜ் ஃபர்ஸ்ட், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தேன். அப்போ காலேஜில் அங்கே வேலை பார்க்குற ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் கீழ்ப்படிஞ்சு நடப்பேன், சொல்கிறதெல்லாம் செய்வேன். அதனால் என்னை ரொம்ப பிடிக்கும். அவன் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்கியிருக்கிறேன்னு உடனே ஒரு ப்ரொஃபஸர் என்னை கூப்பிட்டு விட்டு அவர் சொன்னார், தம்பி எம்ஏ முடிச்சுட்டேன், இப்போ ஃபர்தராக படிக்க போறியா, அதுக்கு மேலே படிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம் சார் என்ன. அப்போ அவர் சொன்னார், ஹைதராபாத்தில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அந்த யூனிவர்சிட்டியில் தான் நான் படித்து வந்தேன், அங்கே இருக்கிற எல்லாரும் எனக்கு ரொம்ப தெரியும். நீ நல்ல மார்க்கு வாங்கியிருக்கிற, அதனால நான் உனக்கு ஒரு லெட்டர் தர்றேன். அந்த லெட்டரை நீ வாங்கிட்டு ஹைதராபாத்துக்கு போனேன்னா அவங்க உன்னை எடுத்துக்கிடுவாங்க. நீ ஃபீஸ் கட்டி படிக்க வேண்டாம், உனக்கு ஸ்டைஃபன் கொடுத்துருவாங்க அவங்க. அதனால நீ ஸ்டைஃபன் வாங்கிட்டு படிக்கும்போதே சம்பளம் வாங்கிட்டே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பாருங்க. உடனே ஆமாம் சரின்னு சொல்லி ரொமான் இருந்துச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, சரின்னு சொல்லாத, கொஞ்சம் யோசித்து சொல்றேன்னு சொல்லுன்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரு. நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசித்து சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னொரு ப்ரொஃபஸர் என்னை கூப்பிட்டு விட்டாரு, அவர்கிட்ட போனேன். அவர் சொன்னாரு, ஆந்திராவில் குண்டூர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே என் நண்பர் ஒரு ஸ்கூல் வச்சிருக்கிறாரு, ரெசிடென்ஷியல் ஸ்கூல். அவர் என்னை அடிக்கடி தொடர்பு கொள்கிறாரு. நல்ல பையங்க இருந்தாங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு நீங்க அனுப்பி வைங்க, நான் உங்களுக்கு டீச்சிங் போஸ்ட் கொடுத்து நல்ல சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. என்ன தம்பி நீ அங்க போறியா அப்படின்னு கேட்டாரு. கர்த்தருடைய ஆவியானவர் நினைச்சாரு, சரின்னு சொல்லிடாத. அவர்கிட்ட சொன்னேன், யோசித்து சொல்றேன்னு சொல்லி வீட்டில் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது அருமையான கர்த்தருடைய ஆவியானவர் உள்ள இருந்து சொன்னாரு, நீ ஹைதராபாத்துக்கும் போகக்கூடாது, நீ குண்டூருக்கும் போகக்கூடாது, நீ மதுரையில் தான் இருக்கணும். நான் சொன்னேன், ஆண்டவரே என்னை எங்கேயும் போக விட மாட்டீரா. கர்த்தர் சொன்னார், இதுதான் என்னுடைய சித்தம். இது மாம்சத்துக்கு பிரியமில்லாம இருக்கலாம், ஆனா உன்னை குறித்து மகத்தான திட்டங்களை நான் வச்சிருக்கிறேன், கீழ்ப்படிய போறியா இல்லையா. நான் சொன்னேன், ஆண்டவரே உங்களுடைய சித்தத்துக்கு நான் என்ன செய்யறேன், அர்ப்பணிக்கிறேன், உங்களுடைய வழிகளை நான் தெரிந்து கொள்கிறேன். அதுக்கு பிறகு பாருங்க, அந்த ரெண்டு ப்ரொஃபஸர் முகத்திலே நான் முழிக்கல. கவனிங்க, கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா நடத்தி அருமையான இன்றைக்கு நான் சொல்லுறேன், பாலும் தேனும் ஓடுகிற நல்ல வாழ்க்கைக்குள்ள என்னை கொண்டு வந்துட்டாரு. கர்த்தருடைய வழி நடத்துதலை விட்டுருப்பேன்னா அட்ரஸ் தெரியாம போயிருப்பேன். கவனிங்க, ஆகவே அருமையானவர்களே, கர்த்தருடைய வழி நடத்துதல்கள் இந்த மாம்சத்துக்கு கொஞ்சம் பிடிக்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய சித்தம் இதுதான் தெரிஞ்சிச்சுன்னா தேவனுடைய மக்கள் திட்டமிட்டு தீர்மானம் பண்ணி கர்த்தருடைய சித்தத்தை பாருங்க நிறைவேற்றணும். விசேஷமா திருமணம் இந்த போன்ற காரியங்கள் வரும்போது அருமையான மாம்சீகமான வழிகளில் போகக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிற அந்த வழியை தெரிந்து கொண்டு உறுதியாக இருப்போமானால் அருமையானவர்களே, பின்னால நம்முடைய குடும்ப வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த மாம்சத்துக்கு பிடிக்காத தேவ சித்தம் தான் சிலுவை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அநேகருக்கு தெரியல. வாசிங்க ஒரு வசனம், மத்தேயு 10:38 வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. கவனிங்க, நான் கேட்கிறேன், என் சிலுவை அங்க போட்டிருக்குதா, தன் சிலுவை அங்க போட்டிருக்குதா? பார்த்து சொல்லுங்க. தன் சிலுவை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அருமையானவர்களே, என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரவன் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அருமையானவர்களே, இயேசுவின் சிலுவையை யாருமே சுமக்க முடியாது. இயேசுவினுடைய சிலுவை பார சிலுவை, இயேசுவினுடைய சிலுவை அது கோர சிலுவை, அது வியாதிகள் நிறைந்த சிலுவை, அது தரித்திரியம் பிடிச்ச சிலுவை,
அது சாபங்கள் நிறைந்த சிலுவை. அந்த சிலுவையை இரட்சகராகிய இயேசுவை தவிர யாருமே சுமக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நாம் எல்லாரும் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அழைக்கப்படவில்லை. ஆகவே சிலுவை என்பது தரித்திரம் கிடையாது, சிலுவை என்பது வியாதி கிடையாது, சிலுவை என்பது சாபம் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் சொல்றாங்க, வியாதியா பிரதர் கர்த்தருடைய சிலுவையை நீங்க சுமக்குறீங்க, தரித்திரியமா கர்த்தருடைய சிலுவையை நீங்க சுமக்குறீங்க. இல்லங்க, கர்த்தருடைய சிலுவையை யாரும் சுமக்க முடியாது. தன் சிலுவை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன் சிலுவை என்றால் அருமையானவர்களே தேவ சித்தமாகிய சிலுவை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உலகம் எங்கும் இந்த வசனத்தை தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. சிலுவைனா பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், இதுதான் சிலுவைன்னு சொல்லி உலகம் எங்கும் புரிஞ்சு வச்சிருக்காங்க. கடந்த வாரம் பாருங்க, 2 வெள்ளைக்காரங்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த 2 வெள்ளைக்காரங்களும் லண்டன்ல பாஸ்டரா இருக்கிறாங்க. ஒருத்தர் கொஞ்சம் சீனியர், அடுத்தது ஜூனியர். அவங்க வந்து இந்த சர்ச்சை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டுட்டு இந்த பட்டணத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவங்க பாஸ்டர்கிட்ட கேட்டாங்க, எப்படி இந்த பட்டணத்தில் இந்த சபைக்கு இவ்வளவு ஜனங்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப கியூரியஸாக கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, இல்லை நாங்கள் ஒன்றும் செய்யலை, நாங்கள் ஒன்றும் தலையில் தொங்கலை, நாங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். கர்த்தர் வாழ்வு கொடுக்கிறவர், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர். அதுக்காக சிலுவையில் மரித்தாரு. அதுதான் ஜனங்களுக்குரிய நற்செய்தி, வேதம் அறிவிக்கிற நற்செய்தி. அதைத்தான் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஜனங்கள் அதை விசுவாசிக்கிறாங்க. விசுவாசிச்ச மாத்திரத்தில் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யறாரு. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யறாரு. அவ இவங்க போய் மற்றவங்கிட்ட சொல்றாங்க, மற்றவங்களை கூட்டிட்டு வர்றாங்க, அவங்களும் இதை கேட்கறாங்க, அவங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்யறாரு, அவங்க போய் மற்றவங்களை கூட்டு வர்றாங்க. அப்படிதான் அந்த சபை வளர்ந்துருக்கிறதுன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், வாழ்வு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே அந்த ஜூனியர் பாஸ்டர் கேட்கிறாரு, அப்படின்னா சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்லன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கிறாரு. கவனிங்க, அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, லண்டன்லயே அந்த படம் தான் நடந்துட்டு இருக்குது. சிலுவை என்பது கஷ்டம், சிலுவை என்பது வியாதி, சிலுவை என்பது பிரச்சனை, போராட்டம், இதுதான் அப்படின்னு சொல்லி அருமையான அவர் நம்புறாரு பாருங்க. அவர் கேட்கிறார், அப்படின்னா சிலுவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, சிலுவை சுமக்கிறத பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டாரு. பாஸ்டர் சொன்னாங்க, அது இயேசுநாதருடைய சிலுவை இல்லை, நமக்குன்னு ஒரு சிலுவை இருக்குது. அது என்னன்னா, அது இந்த மாம்சத்துக்கு கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். ஆனா அது தேவ சித்தருங்கிற சிலுவை. அந்த சிலுவையை மனமும் வந்து நம்ம ஏற்றுக்கொள்வோமானால் அது போக போக அந்த சிலுவையை சுமக்கிற ஆட்களுக்கு சிங்காசனத்தில் கொண்டு போய் அது விட்டுரும். ஏனென்றால் சிலுவை எங்கேயோ அங்கே சிங்காசனம் இருக்கிறது. ஏசு சிலுவையில் பாடுபட்டாரு, இன்னைக்கும் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. எங்க இருக்கிறாருங்க? சிங்காசனத்தில் இருக்கிறாரு. சிலுவை இருந்துச்சுன்னா சிங்காசனம் இருக்குது. ஆகவே தேவ சித்தங்கிற சிலுவையை சுமக்கிற விசுவாசிகளுக்கு சிங்காசனம் காத்திருக்கிறது. ஆகவே சிலுவை என்பது வியாதி, தரித்திரியம், சாபம் அதெல்லாம் இல்லை. அது இயேசுவின் சிலுவை, அதை நமக்காக சுமந்து தீர்த்தான்னு சொல்லி பாஸ்டர் சொன்னாங்க. அப்ப அந்த வெள்ளைக்காரர் சொல்றாரு, தட்ஸ் ரைட், தட்ஸ் ரைட் அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்து படிச்சுக்கிறாரு பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா வெள்ளைக்காரங்களாம் வந்து நம்மகிட்ட தான் படிக்கணும். அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக அருமையானவர்களே ஒரு பெரிய வேத வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். கவனிங்க, ஆகவே தேவ சித்தத்தை நம்ம சூஸ் பண்ணும்போது அது லேசா சிலுவை சுமக்கிற மாதிரி இருக்கும், பரவாயில்ல, அந்த சிலுவை நம்ம சுமந்தா ஆகணும். அப்படி சுமக்கும் போது பின்னாலே நமக்கு சிங்காசனம் காத்திருக்கிறது. எப்போதுமே அருமையானவர்களே கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்துதல் நம்மை விசாலமான ஜீவியத்துக்குள்ளே, இனிப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்மை கொண்டு போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம், சங்கீதம் 65 11வது வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. யாருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது? உமது பாதைகள், கர்த்தருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, மனுஷருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறதுன்னு போடல. மனுஷருடைய பாதைகள் அது கர்த்தருடைய பாதைகளாய் மாறுமானால் மனுஷருடைய பாதைகளிலும் நெய் பொழியும். கவனிங்க, நெய் என்பது அருமையானவர்களே அது செழிப்பை காண்பிக்கிறது, அது ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது, அது ஐஸ்வர்யத்தை காண்பிக்கிறது. கவனிங்க, கர்த்தருடைய பாதைகளில செழிப்பும் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் கொட்டி கிடக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். இப்ப நான் வந்து ஆண்டவரே உம்முடைய பாதையில் நெய் பொழியுமானால் நான் உம்முடைய பாதையில் என்ன செய்ய போறேன்? தெரிந்து கொள்ள போறேன்.
ஆவியானவர் தேவனுடைய பாதையில் என்னை நடத்துவாராக. எப்போதுமே அருமையானவர்களே, தேவனுடைய பாதையில் நெய்யா என்ன செய்கிறது? பொழிகிறது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதக்காரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு பாருங்க. இவன் தான் எழுதுகிறான், கர்த்தருடைய பாதைகள் தான் செழிப்பான பாதைகள், கர்த்தருடைய பாதைகள் தான் ஆசீர்வாதத்தின் பாதைகள், கர்த்தருடைய பாதைகள் தான் இனிமையான பாதைகள், கர்த்தருடைய பாதைகள் தான் சமாதானமும் வாழ்வும் இருக்கிறது என்பதை அருமையானவர்களே சங்கீதக்காரன் வெளிப்பாடாக பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவன் கர்த்தருடைய அருமையான வழி நடத்துதலை 100% எதிர்பார்த்தான் பாருங்க. அவன் சொல்லுகிறான், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செவையான பாதையிலே வழி நடத்துவீராக. கர்த்தருடைய பாதைகள் அருமை இனிமையான பாதைகள், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துதலுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இப்ப வாசிங்க சங்கீதம் 23:1 வாசிக்கிறேன். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை எதிலே நடத்துகிறார்? நீதியின் பாதையிலே நடத்துகிறார். கவனிங்க, புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். தீக்குள்ள தள்ளி விடுறாருன்னு போடல, தண்ணிக்குள்ள தள்ளி விடுறாருன்னு போடல. தீக்குள்ளையும் தண்ணிக்குள்ளையும் தள்ளி விடுறது கர்த்தர் இல்ல, பிசாசு. அருமையானவர்களே, கர்த்தர் எப்படி நடத்துறாரு பாருங்க. புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார். சங்கீதக்காரன் பாருங்க, கர்த்தரை நல்ல மேய்ப்பனாக சித்தரிக்கிறான். இவர் மேய்ப்பர் கிடையாது, கர்த்தர் நல்ல மேய்ப்பர். புல்லுள்ள இடங்கள்ல மேய்க்கிறாரு, அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறாரு. கர்த்தருடைய நடத்துதலுக்கு அர்ப்பணித்தவர்கள், கர்த்தருடைய பாதைகளில் நடக்கிறவர்கள் நல்ல புல்ல சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு கொழு கொழு கொழுன்னு இருக்கிறாங்க. அதனாலதான் பாருங்க நம்மை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது கொழுத்த கன்றுகள். எல்லாரும் சொல்லுவாங்க, கரங்களை வைத்து, நான் கொழுத்த கன்று. கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார், நான் கொழுத்த கன்று. கவனிங்க, இந்த மேய்ப்பன் பாருங்க, சில நேரங்களில் வறட்சியான காலங்கள் வருகிறது. வறட்சியான காலங்கள் வரும்போது அவன் யோசிக்கிறான், ஆடுகள் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. அவன் யோசிக்கிறான், ஐயோ வறட்சி காலங்கள் வருகிறதே, ஆடுகளுக்கு என்ன செய்வோம்? ஆகவே மலைப்பாங்கான தேசத்துக்கு ஓடுறான், தேடி போறான், புல்ல தேடுறான், தண்ணியை தேடுறான். 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கிற பள்ளத்தாக்குகளை புல்லு இருக்குதான்னு பார்க்குறான், தண்ணி இருக்குதான்னு பார்க்குறான், தேடி கண்டுபிடிச்சு வச்சுக்கிறான். அருமையானவர்களே, வறட்சி காலங்கள் வந்த மாத்திரத்தில் கண்ணு கட்டாத தூரம் வரைக்கும் புல்லு கிடையாது, கண்ணு கட்டாத தூரம் வரைக்கும் தண்ணி கிடையாது. ஆனா மேய்ப்பன் பாருங்க, காலையிலேயே எழும்பி ஆடுகளை பாருங்க எங்க புல்லு இருக்குதோ அங்க நடத்திட்டு போயிடுறான். அங்க நடத்திட்டு போய் வறட்சியான காலங்களில் இந்த ஆடுகள் நல்ல புல்லு சாப்பிடுது, நல்ல தண்ணி குடிக்குது. வறட்சியான காலங்கள்ல மற்ற ஆடுகள்லாம் பஞ்சத்தில் அடிபட்டு அது பரிதாபமா இருக்குது. ஆனா இந்த ஆடுகள் மட்டும் ரொம்ப கொழு கொழுன்னு இருக்குது. அருமையானவர்களே, நாம அப்படிதான் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது மற்ற ஆடுகள்லாம் பாருங்க பஞ்சத்தில் அடிபட்டு பரிதாபமா இருக்கலாம், ஆனா நாம நல்லா கொழு கொழுன்னு இருப்போம். ஏனென்றால் இனிமையான வழிகளிலே நம்மை நடத்துகிறார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராக நம்மை நடத்துகிறார், செழிப்புக்கு நேராக நம்மை நடத்துகிறார். இதை பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொண்டு அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய பாதைகளை நான் தெரிந்து கொள்ளக்கூடாது, மாம்சீகமான வழிகளில் நான் போயிடக்கூடாது. திசை எனக்கு தெரியாது, உமக்கு தெரியும், என்னை உம்முடைய வழிகளுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று ஆவியானவரை சார்ந்து கொள்வோமானால் அருமையானவர்களே, மகத்தான பிரவாசமுள்ள எதிர்காலம் நமக்கு இருக்கிறது. கவனிங்க, இனிப்பான தேசத்துக்கு நேராக நடத்துகிறது மட்டுமல்ல, கர்த்தர் நம்மை மென்மையாக நடத்துகிறார். எல்லாரும் சொல்லுவோம், மென்மையாக நடத்துகிறார். God the Holy Spirit is the perfect gentleman. பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் அருமையானவர்களே மிகவும் மென்மையானவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஃபோர்ஸ் பண்ணி நடத்த மாட்டாரு. சில இடங்களில் பிரசங்கம் பண்றாங்களாம், அதுக்கும் பாருங்க பைபிள்ல எங்கேயாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கிறாங்க, அதை சரியா படிக்கிறது இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கழுத்தை பிடித்து நடத்துவார். நீ அப்படி இப்படி எல்லாம் மீறக்கூடாது. அவர் நடத்தினார்னா அப்படியே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில இடங்களில் பிரசங்கம் பண்றாங்களா. அருமையானவர்களே, கர்த்தர் இப்படி நடத்துறது இல்லை, கழுத்தை பிடிச்சி நடத்துறது இல்லை, பிடிச்சி இழுத்து இப்படியெல்லாம் நடத்துறது இல்லை. அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் மென்மையாக நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு ஒரு தமிழ்ல ரொம்ப அருமையா வந்திருக்குது. ஒரு வசனத்தை வாசிங்க, மார்க்கு 1:12 வசனம். உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி என்ன செய்தார்? ஏவினார். எல்லாரும் சொல்லுங்க, ஏவினார். தமிழ்ல ரொம்ப அருமையா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சில மொழிபெயர்ப்பு தமிழ் ரொம்ப பிரமாதமா இருக்கும், கவனிங்க. ஆனா ஆங்கிலத்தில் நீங்க வாசித்து பாத்தீங்களா? ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குதுன்னா, ஆவியானவர் இயேசுவை
டிரைவ் பண்ணாரு. டிரைவ் பண்ணாருன்னா ஓட்டிட்டு போனாரு, மாட்டை ஓட்டுற மாதிரி. ஆவியானவர் இயேசு இந்த மாதிரி டிரைவ் பண்ணாரு. அதே போல உன்னையும் டிரைவ் பண்ணுவாரு. நீ வந்து அங்கிட்டு கிட்டும் மீற முடியாது அப்படி சொல்லிடுறாங்க. இல்ல 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 இல்ல, டிரைவ் பண்ணல, ஏவினார். நான் சொல்லுகிறேன், கீழ்ப்படுகிற ஒரு ஆளை எதுக்கு டிரைவ் பண்ணணும்? இவர் உலகத்தில் வரும்போதே பிதாவே உடைய சித்தத்தின் படி செய்ய இதோ வருகிறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. கீழ்ப்படுகிற ஒரு ஆளை எதுக்கு ஓட்டணும்? ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கீழ்ப்படுகிற ஆளுகளுக்கு லேசா சொன்னா போதும், லேசா ப்ராம்ப்ட் பண்ணா போதும், ஏவுனா போதும். இன்றைக்கு அருமையானவர்களே, உள்ளே இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏவி ஆலோசனை சொல்லி நடத்துகிறார். கர்த்தருடைய ஆலோசனைகளை புரிந்து கொண்டு அருமையானவர் அதில் நடக்கக்கூடிய மென்மையான உள்ளத்தை நாம் வளர்த்துக் கொள்வோமானால் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல வாழ்க்கை நம்முடைய பங்காக மாறும். வாசிக்கலாம் ஒரு சில வசனங்கள். சங்கீதம் 32 8வது வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எல்லாம் சொல்லுவேன், கண்ணை வைத்து எனக்கு கர்த்தர் ஆலோசனை சொல்லுகிறார். இந்த கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறது பாருங்க, இது நமக்கு தெரிஞ்ச பாஷை தான், எல்லாருக்குமே தெரியும். சில வீடுகளுக்கு போயிருப்போம். அங்கே போயிருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற கணவனும் மனைவியும் அவங்க கண்ணாலேயே பேசிக்கிடுவாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? நான் கவனிச்சிருக்கிறேன். இவரை வரவேற்கலாமா வேண்டாமா, இவருக்கு காப்பி கொடுக்கலாமா வேண்டாமா, இவர் இருக்கட்டுமா இல்லை இப்பவே இவர் போட்டுமா, எல்லாம் பாருங்க, வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வராது, ஆனா கண்ணாலேயே பேசி எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்க. கவனிங்க, இது நமக்கு தெரிஞ்ச பாஷை. சில நேரங்களில் பாருங்க, பிள்ளைகளை அடக்கிறதுல அம்மா கிச்சன்ல கிடந்து பெரிய சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. 2 இட்லி சாப்பிட மாட்டேங்கிற, 2 இட்லி சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அம்மா பட்டுங்க கதறிட்டு இருப்பாங்க. அப்பா அந்த பக்கம் வருவாரு. அப்பா வரும்போது அந்த பிள்ளை லேசா ஒரு பார்வை தான் பார்ப்பாரு. பார்த்த உடனே பேசாம 2 இட்லியை சாப்பிட்டு அது பாட்டில் போவோம். கவனிங்க, சில சின்ன பையங்க இருக்காங்க பாருங்க, அவனுங்க சில நேரங்களில் அடங்க மாட்டானுங்க. சில அப்பா பாருங்க, அவருக்கு சத்தம் போட்டுட்டு இருப்பாரு, உன்னை என்ன செய்யறேன் பாரு, அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருப்பாரு. அம்மா அந்த பக்கம் வருவாங்க, அவனை ஒரே ஒரு பார்வை தான் பார்ப்பாங்க. நேராக ஓடி போய் ரூம்குள்ள கதவை பூட்டிட்டு நிற்பான். கண்ணால அருமையானவர் பார்க்கிற இந்த பாஷை நமக்கு தெரிஞ்ச பாஷை தான். அருமையானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய கண்ணின் பாஷையை நீ புரிஞ்சுக்கிட்டனா நீ நேரான பாதையில் நடக்கலாம், நல்ல பாதையில் நடக்கலாம். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். கவனிங்க, பேதுருவை பாருங்க, இயேசு ஒரு பார்வை தான் பார்த்தாரு. பார்த்த மாத்திரத்தில் அவன் புரிஞ்சுக்கிட்டான், ஐயோ சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ 3 தலை மதிலிப்பாயின்னு சொல்லி இயேசு சொன்னாரே சொல்லி பாருங்க. அருமையானவர்களே, அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட உணர்வு உள்ள உள்ளம் பாருங்க பேதுருவுக்கு. கர்த்தர் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டான், மனம் கசந்து அழுதான். அந்த உணர்வுள்ள பேதுருவை தான் அன்றைய நாட்களில் அருமையானவர்களே உலகத்திலே பெரிய பாஸ்டரா கர்த்தர் மாற்றினார். கர்த்தருடைய கண் பார்வை புரிந்து கொண்டு அதன்படி நடக்கிற அருமையானவர்களே எல்லா விசுவாசிகளையும் கர்த்தர் இன்றைக்கு உயர்த்துகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் உயர்வை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொல்றாரு, உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உனக்கு நான் போதித்து நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் பாருங்க இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, போதித்து நடத்துவார். எல்லாரும் சொல்லுவோம், போதித்து நடத்துவார். அதனாலதான் போதனைக்கு வந்து உட்கார வேண்டியது அவசியமா இருக்கிறது. சிலர் எங்கிட்ட கேட்கிறாங்க, பாஸ்டர் நீங்க வந்து தனிப்பட்ட ரீதியில கவுன்சிலிங் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எதுக்கு நாங்க தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும்? கவுன்சிலிங் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில 9 மணில இருந்து 10 மணி முடிய ஆவியானவர் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கிறாருங்க. பைபிள் ஸ்டடியில கர்த்தர் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அபிஷேக கூட்டத்தில் கர்த்தர் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதுவும் போதாதுன்னா கர்த்தருடைய கவுன்சிலிங் எல்லாம் சிடில ரெக்கார்ட் ஆயிருக்குது. எடுத்துட்டு போய் வீட்டில் உட்கார்ந்து கேட்டீங்கன்னா அங்கே வீட்டிலேயே கர்த்தர் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கிறாரு. கர்த்தரே உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது நாங்க எதுக்கு தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும்? கவனிங்க, கர்த்தருடைய போதனைகளை நீங்க கேட்டீங்கன்னா ஆவியானவர் அந்த வசனத்தின்படி உங்களை நடத்துகிறார். நீங்கள் உயர்வுக்கு தப்ப முடியாது, நீங்கள் வாழ்வுக்கு தப்ப முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, யாங்கி சோட்டா ஒரு அவருடைய சபையில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறாராம். அந்த கோடீஸ்வரரை பற்றி யாங்கி சோ சொல்லுகிறாரு, அவர் வந்து ஆரம்பத்தில் சபைக்கு வரும்போது ஒரு பரம ஏழையா தான் வந்தாராம். அவரும் அவர் மனைவியும் சபைக்கு வரும்போது அடிக்கடி பாருங்க பாஸ்டர்ட்ட வந்து நாங்க என்ன செய்யணும், எங்களுக்கு ஒரு தொழிலும் இல்லை,
நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி யாங்கிச்சாவை போட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்களாம். இவர் சொன்னாராம், நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்ல போறது இல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வார் சொல்லுவாரு. வார வாரம் வாங்க கோயிலுக்கு, வார வாரம் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையிலிருந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். கர்த்தர் சொல்லுகிறபடி செய்யுங்க, நிச்சயமா நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாராம். ஆகவே ஒவ்வொரு வாரம் வந்து கொண்டே இருந்தார்கள். வந்து கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் பாருங்க பிரசங்கம். என்ன பிரசங்கம்னா, யாங்கிச்சா பிரசங்கம் பண்ணாராம், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். அன்னைக்கு பிரசங்கம் முழுவதுமே நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் பிரசங்கம் தான் பாருங்க. அவே அன்னைக்கு சர்வீஸ் முடிஞ்ச உடனே ஜெபத்துக்காக எல்லாரும் எழும்பி நின்னாங்களாம். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த மனுஷனுடைய உள்ளத்துல பேசினாராம் பாருங்க, நீ ஏன் உப்பு வியாபாரம் ஆரம்பிக்க கூடாது? கவனிங்க, உப்பு வியாபாரத்தை நீ ஆரம்பி, நான் உனக்கு உதவி செய்வேன், உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னாராம். அன்னைக்கு போய் அருமையானவர்களே உப்பு பிசினஸ் ஆரம்பிச்சாராம் பாருங்க. உப்பு பிசினஸ் ஆரம்பிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா பெருகி அவர் சொல்றாரு, நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தருடைய நடத்துதல் பெரிய உயர்வை நமக்கு கொண்டு வரும்னு சொல்லி? ஒரு வசனத்தை மட்டும் வாசித்ததை முடிச்சிருவோம். ஏசாயா 48 அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஐ வில் டீச் யூ டு ப்ராஃபிட். அதாவது லாபம் உண்டாகிற விதத்திலே நான் உனக்கு போதிப்பேன். ஒரு நாளும் கர்த்தர் நஷ்டத்துக்குள்ள நடத்த மாட்டார். ஒரு நாளும் பிரச்சனைகளுக்குள்ளேயும் போராட்டத்துக்குள்ளேயும் அருமை இடுக்கத்துக்குள்ளேயும் நெருக்கத்துக்குள்ளேயும் கர்த்தர் நடத்தவே மாட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருங்க சொல்றாரு, உனக்கு லாபம் உண்டாகிற விதத்திலே உனக்கு நான் போதிப்பேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், அருமையான உன்னை லாபகரமான வழியிலே நான் என்ன செய்வேன், நடத்துவேன். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி அருமையானவர்களை கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்போம். கர்த்தாவே பேசுங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துவோம். கர்த்தருடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வோம். ஒருவேளை மாம்சத்துக்கு அது வலிக்கிறதா இருந்தா கூட கர்த்தருடைய அருமையான ஆலோசனையின்படி கர்த்தருடைய வழிநடத்தின்படி நாம் செய்வோம். கர்த்தர் பிரயோஜனமான இருக்கிறவர்களை நமக்கு போதித்து பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்குள்ளே நம்மை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அறிக்கை செய்வோம், அறிக்கை செய்து முடிப்போம். எல்லாரும் எழும்பி நிற்போம், கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நான் தேவனுடைய பிள்ளை, தேவ ஆவியானவர் என்னை நடத்துகிறார். பாலும் தேனும் ஓடுகிற இனிப்பான வாழ்க்கைக்கு நேராக என்னை நடத்துகிறார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் எனக்கு போதித்து லாபகரமான பாதையிலே என்னை நடத்துகிறார். நான் கர்த்தருடைய பாதைகளிலே நடக்கிறேன். என் பாதையிலே நெய் பொழிகிறது. எல்லாரும் கரங்களை தெரிய சோதரிப்போம். ஜீவ வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமானோர் கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை வேதாகமத்திலிருந்து மிக தெளிவாகவும் எளிமையாகவும் இங்கு போதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையும் வளம் பெற இந்த சத்தியங்களை கேட்டு பயனடையுங்கள். உங்களையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்காநத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.